Right, good evening. ஸோ கண்டினியூவாக நாங்கள் பார்க்குறோம் 2018 பேப்பரை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதில் பாருங்க செலக்ட் எனி ஃபைவ் வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. சரி, இப்படி வந்து ஒவ்வொரு முறையும் இப்படி வாருது. பட் உங்களுக்கு நிறைய சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். பிகாஸ் 10 வேர்ட்ஸ் அப்படி ஏதாவது கொடுத்து தான் உங்களுக்கு அதுலேருந்து தான் ஃபைவ் வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபைவ் வேர்ட்ஸில் வந்து நீங்கள் அந்த வேர்புண்ட வடிவங்களை நீங்கள் மாற்றக்கூடாது. அதே வேர்ட் அந்த இடத்துல வரணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அது சென்டென்ஸ் வந்து உங்களோட ஸ்கீம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவர் வந்து லைக் ஒரு பெரிய சென்டென்ஸ் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க இல்லை. அந்த இடத்துல ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸுக்கு மார்க்ஸ் போட சொல்லி இருக்கிறாரு. சரியா? கவர்மெண்ட் ஸ்கீம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க அந்த சைடில் எழுதியிருப்பாங்க விஷயங்களை. சரியா? ஸோ ஏதாவது ஃபைவ் வேர்ட்ஸ் எடுத்து மீனிங் தெரிகிற வேர்ட்ஸ் எடுத்து செய்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். சரியா? கன்வே முதலாவது நாங்கள் இதில் இருக்கக்கூடிய 10 வேர்ட்ஸுக்கான மீனிங் அப்படியே பார்த்துருவோம். சரியா? கன்வே அப்படின்னு சொல்றது ஒரு ஆளுக்கு தெரிவிக்கிறது தான் நாங்கள் கன்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு இந்த விஷயத்த தெரிவிங்க அப்படின்னு சொல்லும்போது தான் கன்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கன்வே அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆளுக்கு தான் தெரிவிக்க போகிறோம். ஸோ தெரிவிக்கும் பொழுது என்ன சொல்லலாம்? இப்போ என்ன வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம்னா இப்போ ப்ளீஸ் கன்வே. சரியா? ப்ளீஸ் கன்வே மை தேங்க்ஸ் டு ப்ளீஸ் கன்வே மை தேங்க்ஸ் டு என்ன போடலாம்? யுவர் பேரண்ட்ஸ். ஸோ உங்களோட பேரண்ட்ஸுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னான்னு சொன்னதை தெரிவித்து விடுங்க. அந்த தெரிவிக்கிறது தான் இந்த விஷயம். ப்ளீஸ் கன்வே மை தேங்க்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். ஸோ ஒரு விஷயம் தெரிவிக்கிற மாதிரி நீங்கள் எழுதி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி, அந்த வடிவத்தை மாற்றக்கூடாது. தந்திருக்கக்கூடிய வேர்டுனா வடிவங்களை நீங்கள் மாற்றக்கூடாது. அண்டு ஒருவேளை அவங்க பிரித்து தந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா நவுனுக்கு 2 வேர்ட், ப்ரொனவுனுக்கு ப்ரொனவுன் வராது, அஜெக்டிவ்ஸில் 3 வேர்ட் அப்படி தந்துட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கேற்ற வரும். நவுனுன்ற சென்டென்ஸோட ஸ்டார்டிங் பார்ட்ல இருக்கணும் அண்ட் நவுனுக்குரிய மாதிரி தான் விளக்கம் கொடுக்கணும். அஜெக்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா நவுனோட எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல அமையணும். அமைஞ்சாதான் அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை பிரித்து பிரித்து தாரு. சரியா? ஸோ அதையும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் க்ரூஷியல். க்ரூஷியல் அப்படின்னு சொல்கிறது இம்பார்ட்டன்ட். லைக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லுவோம். ஆஹ் அல்லது தீர்மானிக்கக்கூடிய மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் நாங்கள் க்ரூஷியல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதில் என்ன செய்யலாம்? முக்கியமான விஷயம் எங்கள் லைஃப்பில் இருக்கிற மாதிரி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் லைக் குட் ஸ்லீப் இஸ் க்ரூஷியல் ஃபார் யுவர் ஹெல்த். ஸோ உங்களோட ஹெல்த்துக்கு லைக் நல்ல ஒரு தூக்கம் ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். சரியா? அதைத்தான் அவர் அந்த இடத்துல சொல்ல வாரார். நெக்ஸ்ட் வேர்ட் ட்ரெடிஷன். ட்ரெடிஷன் சொல்றது இந்த பாரம்பரியங்கள் அதை சொல்றோம் நாங்கள். பழக்க வழக்கம் லைக் ஃபேமிலியில தொடர்ந்து அந்த இது நடந்து கொண்டே இருக்கும். லைக் தாத்தா பாட்டிய அவங்களுக்கு முன்னோர்களாக இருந்தாக்கள் அதை பின்பற்றி இருப்பினும் அப்படியே ஒவ்வொரு அந்த ஃபேமிலி வரைக்க அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அதை என்ன செய்யணும்னா பாஸ் ஆகி கொண்டிருக்கும் அந்த பழக்க வழக்கங்கள். ஸோ நாங்கள் என்ன சொல்லலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இட் இஸ் ஃபேமிலி ட்ரெடிஷன். ட்ரெடிஷன் ஃபேமிலி ட்ரெடிஷன் டு ஈட் a breakfast together. டுகெதர் அப்படின்னா உண்டாக சேர்ந்து. சரியா? எவ்ரி சண்டே மார்னிங் இப்படி போட்டுவிடுவோம் கொஞ்சம் சேர்க்கறதுக்கு. எவ்ரி சண்டே மார்னிங். ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் எங்களோட ஃபேமிலி வழக்கப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது தான் ட்ரெடிஷன், பாரம்பரியமாக வச்சிருக்கிறோம் நாங்கள். தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. சரியா? ஆஹ் இது இது நாங்கள் நார்மலாக அதை எப்படி வேணாலும் எழுதலாம். சரியா? ஏதாவது பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்டு இருந்தால் நாங்கள் அதை எழுதலாம். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் மை மோம் ஸ்கோல்டு இருக்கேன்னா ரைட். ஸ்கோல்டு அப்படின்னு சொல்லி சொன்னா திட்டுறது, ஒருத்தரை வந்து திட்டுறது தான் சொல்லுவோம். ஸோ திட்டுறத சொல்லுவேன்.
ரைட். இப்படி எனக்கு மை மாம் didn't scold me. என்னோட அம்மா வந்து என்ன வந்து பேச இல்ல. இப்படின்னு விட்டாலும் ஓகே. பட் என்ன காரணத்துக்காண்டின்னு சொன்னாலும் சரி. ஃபார் பிரேக்கிங் பிரேக்கிங் த வேஸ். ஸோ அந்த பூச்சாடியை உடைச்சதுக்கு வந்து அம்மா என்ன வந்து என்ன செய்யலைன்னு சொல்லி சொன்னா பேச இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். திட்ட இல்லை அப்படின்றது. ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஆன்ஷியன், இந்த பழமை வாய்ந்த. ancient. ஸோ பழமை வாய்ந்த அப்படின்னு சொல்லி சொல்றது இது அடிக்கடி இந்த வேர்ட் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்படின்னா கூடுதலாக மியூசியம் சம்மந்தப்பட்டு எழுதலாம். சரியா? இஸ் ஃபுல் ஆஃப் அன் ancient statues statues from கிரீஸ். கிரீஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்ட சிலைகள் தான் நிறைய எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சிலைகளுக்கு ஸ்டாச்சுஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி, சம்டைம்ஸ் உங்களுக்கு எங்கேயும் ஹெல்ப் ஆகலாம். கொண்டு வரப்பட்டதான் மியூசியத்துல இருக்கு. அதாவது பழமை வாய்ந்த சிலைகள் இருக்கு. சரியா? அடுத்த என்ன வேர்டு அவங்க கொடுத்துருக்காங்க? இன்கம். இன்கம் அப்படின்னு சொல்றது வருமானம். சரியா? ஸோ வருமானத்தை பேஸ் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லி சொல்லணும். ரைட். அப்படி சொல்லலாம். இன்கம்ண்டா ஓகே. ஹீ ஒர்க்ஸ் அப்படின்னா ஹார்ட் every month to earn a ஸ்டடின்னா நிலையான. சரியா? இன்கம் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. ஃபார் ஹிஸ் ஃபேமிலி இது வந்து சூட்டபிளாக இருக்கும் இந்த இடத்துல. இன்கம்ன்றது வருமானம், ஸ்டடின்னா நிலையான. ஒவ்வொரு மந்த்தும் அவர் வந்து லைக் ஏர்ன் பண்றார். சரியா? உழைக்கிறார். லைக் எப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நிலையான ஒரு வருமானத்துக்காக அவரோட குடும்பத்தின் நிலையான ஒரு வருமானத்துக்காக அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா உழைக்கிறாருன்ற சொல்றது வரும். ரைட். அடுத்து அவங்க கொடுத்துருக்கக்கூடியது எஃபெக்டிவ்லி. ரைட். ஸோ நாங்கள் இதை erase பண்ணிக்கொள்வோம். எஃபெக்டிவ்லி. எஃபெக்டிவ்லி அப்படின்னு சொல்லும் பொழுது எஃபெக்டிவ்லி லைக் பிரியோசனமாக அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ சில விஷயங்கள் இப்போ எக்ஸாமுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லிச்சுன்னா எங்களோட டைமை வந்து நாங்கள் நல்ல விதமாக தான் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். லைக் எந்த நேரத்தையும் வந்து வீணடிக்காமல் நல்ல மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி மாதிரியான ஒரு சென்டென்ஸ் இதுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? எஃபெக்டிவ்லி என்ன சொல்லலாம் இதுக்கு இப்போ? ஆ இப்படி சொல்லலாம். ஷீ யூஸ் her study time effectively and pass the exam. ஒரு நல்ல ஒரு கமாண்டிங் கொடுக்கும். Pass pass the exam. Pass the exam. Right? ஸோ நல்ல விதமாக இருக்கிறதுக்காண்டி சொல்றக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்தது அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாத. சரியா? தவிர்க்க முடியாத. அதான் அன்அவாய்டபிள் அப்படின்னு சொல்றது. ஸோ அன்அவாய்டபிளுக்கு நாங்கள் எழுதலாம். இப்போ மழை பெய்யறபடியா ரிலேட்டட் அதுக்கு ரிலேட்டடாக எழுதி கொள்வோம். ரைட். சேஞ்சஸ் இன் த வெதர் அன்அவாய்டபிள். லைக் காலநிலை மாற்றங்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சரியா? ஸோ அதை வச்சு கொண்டு எழுதுவோம். அன்அவாய்டபிள்.
ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இனிஷியேட். இனிஷியேட் அப்படின்னு சொல்றது லைக் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது, தொடக்கி வைக்கிறது தான் இனிஷியேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, தொடக்கி வைக்கிறது ஏடி. ஏடியில் ஒரு வேர்ட் முடியதாக இருந்தால் கூடுதலாக அவர் ஒரு வேர்பாக இருப்பார். இனிஷியேட்ன்றது தொடக்கி வைக்கிறது. ஸோ தொடக்கி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் என்ன மாதிரி? ரைட். த மேனேஜர் த மேனேஜர் வில் initiate the meeting by welcoming all the new employees. Employees. ரைட். ஸோ மேனேஜர் வந்து தான் தொடக்கி வச்சவர் மீட்டிங்கில் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லா எம்ப்ளாயிஸையும், அதாவது புதுசாக வந்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் வரவேற்று அவர் தான் அந்த மீட்டிங்கை வந்து தொடக்கி வச்சவர்னு சொல்லி நாங்கள் எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேஷன்லி, லைக் பொறுமையானது தான் பேஷன்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் த ஸ்டூடெண்ட்ஸ் waited patiently for their teachers to arrive. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறாங்க அவங்களோட டீச்சர் வார வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த 10 சென்டென்ஸுக்குமானது. தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, ரைட். அப்படியே கண்டினியூவாக கீழே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் underline the most appropriate word from those given in the bracket. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய கரெக்டான வேர்டை நாங்கள் கண்டுபிடிக்கணும். இன்சென்சிட்டிவ் கொடுத்துருக்காங்க. இன்சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது இரக்கமற்ற, சென்ஸை பற்றி குறிக்கணும்னா உணர்ச்சியற்ற அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா. இர்ரெஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறது பொருட்படுத்தாமல் இருக்கிறது தான் இர்ரெஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது கவனத்தில் இருக்காமல் இருக்கிறத இர்ரெஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றது அக்கறையற்ற விஷயங்களையும் இன்டிஃப்ரெண்ட் சொல்றது. சரியா, அக்கறையற்ற விஷயங்கள். ஸோ தை கண்டினியூ த ஸ்ட்ரைக். ஸோ ஸ்ட்ரைக்கை வந்து கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஆஃப் த பப்ளிக் ப்ரொட்டஸ்ட். சரியா. ஸோ பப்ளிக் ப்ரொட்டஸ்ட். ஸோ ஒரு இன்சென்சிட்டிவ் கரெக்டாக இருக்கும். வெயிட். இன்சென்சிட்டிவ் இல்லை, இர்ரெஸ்பெக்டிவ். லைக் பொருட்படுத்தாம என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கை வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டினியூ பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் அவங்க வந்து கதைச்சிய வந்த விஷயம். சரியா, பொருட்படுத்தாம. ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர்ட் அ கிஃப்ட் டு த டீச்சர் டு டேஷ் ஹர் லாங் சர்வீஸ். ஸோ என்டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதில் வந்து அவர் என்னத்தை கதைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒப்புதல் அளிக்கிறது, ஆதரவு தெரிவிக்கிறது, அல்லது வழிமொழிகிறது, இப்படியான விஷயங்களை நாங்கள் சொல்லலாம். அப்ரிஷியேட் அப்படின்னு சொல்றது ஒருத்தரை பாராட்டுறது, மதிப்பளிக்கிறது. சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்றது ஒருத்தரை திருப்திப்படுத்துறது. திருப்தி இப்பதான் வந்தது கடைசியாக. சரியா. ஸோ நாங்கள் இதில் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த டீச்சருக்கு லைக் பாராட்டு தான் இந்த தெளிவிக்கிறோம். சரியா, எந்த இவ்வளோ நேரம் நின்றதுக்கு இவ்வளோ லாங் சர்வீஸ் கொடுத்ததுக்காக நாங்கள் அந்த இடத்துல பாராட்டுறோம். இதுதான் வந்து இதில் நடக்கிற விஷயம். இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு அட்ஜஸ்ட் என்ஷூர் ரிப்போர்ட்.
அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்றது சரி செய்யறது, ஒரு விஷயத்த சரி செய்யறது தான் அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஷூர் அப்படின்னு சொல்றது உறுதிப்படுத்துறது. உறுதிப்படுத்துறத இன்ஷூர்ன்னு சொல்லலாம். ரிப்போர்ட்ன்றது அறிக்கை செய்யறது ஒரு விஷயத்துக்கு. ஸோ இதில் கேட்ட கேள்வி, இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு இன்ஷூர் உறுதிப்படுத்துறது, நிச்சயம் செய்யறது. என்னது கண்டிப்பாக என்ன செய்யணும்? சேஃப்டி ஆஃப் ஆல் சிட்டிசன், அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய இதையும் வந்து அவங்க இது வந்து ஒரு கவர்மெண்டோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். சரியா? ஸோ என்ஷூர்ன்றது கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துக்கு. The prisoner was hanged for, prisonerன்றது லைக் குற்றவாளின்றவர், அவர் லைக் லைக் தூக்கில் தொங்க போட்டது என்னதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபார் மர்டர் ஒன்று செய்திருக்கிறார். ஸோ அதில் டூயிங்னு சொல்லி சொன்னா செய்தல், ஆக்டிங்னு சொல்லி சொன்னா நடிக்கிறது, கமிட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னா தான் இந்த தவறு புரிகிறது, குற்றம் புரிகிறது, இப்படியான மீனிங்கெல்லாம் வரும். ஸோ இதுக்கு இந்த வேர்ட் கரெக்டாக இருக்கும். The budget will be presented to a parliament for its லைசன்ஸ் அப்ரூவல் பெர்மிஷன். ஸோ லைசன்ஸ் அப்படின்றது உரிமம் ஒருத்தரோடது. அப்ரூவல் அப்படின்னு சொல்றது அங்கீகாரத்தை சொல்லலாம். பெர்மிஷன்ன்றது அனுமதி. ஸோ த பட்ஜெட் வில் பி பிரசன்டட் டு த பார்லிமெண்ட் ஃபார் இட்ஸ் அப்ரூவல், அங்கீகாரத்துக்கு சொல்லலாம். ரைட்? ஸோ இந்த இடத்துல இது கரெக்டாக இருக்கும். இங்கே டயலாக் தான் இருக்கு. அடுத்த பார்ட் நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணிக்கொள்வோம். ஓகே.